துறவறம், துறவு ப்ளஸ் அறம், அதுதான் துறவறம். துறவு என்றால் அந்த பந்த பாசங்களை விட்டு தனித்து தன்னை அறிந்து கொண்டு வாழ்வது துறவரம். அறத்துடன் அந்த வாழ்க்கையை நடத்துவது. எப்படி திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று மூன்றும் சொல்கிறார். இந்த துறவரத்தினால் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் தாங்களே. கௌதம புத்தரும் வர்த்தமான மகாவீரரும் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு துறவரத்திற்கு சென்றார்கள். ஆதலினால்தான் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டு எப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள்தான் இந்த பௌத்தமும் சமணமும். மற்ற மதங்களெல்லாம் ஏதோ ஒரு கடவுளை முன்னிறுத்தி அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது. துறவறம் என்பது நாம் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல், எந்தவிதமான இச்சைகள் இல்லாமல் எல்லோரையும் சமமாக சமாதானத்துடனும் அன்புடனும் அவர்களுடன் மரியாதையுடன் நடத்துவதுதான் அங்கே பெரியதாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த துறவறம். பலர் இல்வாழ்க்கையில் இல்லாமலே துறவு பூண்டுள்ளார்கள் சிறு வயதிலிருந்தே. அது தமிழ்நாட்டில் சிலர் இருக்கிறார்கள். இன்னும் பலர் வாழ்ந்து கெட்டவர்களும் துறவரத்திற்கு போனவர்கள் பட்டினத்தார், அருணகிரிநாதர் போன்றவர்களும் இருக்கிறார்கள். எனவே நம் வாழ்க்கை, இந்த இல்வாழ்க்கை என்பது எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இந்த திருக்குறள் இருக்கிறது. வேறு எந்த நூலும் நமக்கு தேவையில்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த இல்லறம் என்பது நல்லறம், நல்ல அறத்துடன் இந்த வாழ்க்கையை நடத்துவதுதான் இல்லறத்தின் பாங்காக இருக்கிறது. எனவே நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இல்லறத்துடன் நல்லறத்துடன் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவா.